அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது ஒரு மனிதர் எதற்கெடுத்தாலும் மிகவும் வருத்தப்படுவார். யார் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மிகவும் வருந்திக் கொண்டே இருப்பார், புலம்பிக் கொண்டே இருப்பார். எந்த காரியங்களிலும் மிகவும் சிறப்பாக ஈடுபட மாட்டார். இப்படியே காலத்தை ஓட்டிக்கொண்டிருந்தார். வயதும் போகிவிட்டது, நோயும் தாக்கிவிட்டது. அப்பொழுது அவருடைய குடும்பத்தார் சொன்னார்கள், என்ன கவலை உனக்கு என்று, என் கூடவே இருக்கிறீர்கள், என்ன கவலை என்று கேட்கின்றீர்கள்? என்னை பார்த்தால் அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கின்றதா என்று மிகவும் வருந்தினார். எப்பொழுதும் வருந்துவதை விட மிகவும் வருந்தினார். என்ன செய்வது? ஒன்றும் செய்ய இயலாது. யாருனாலையும் ஒன்றும் முடியவில்லை. கோபத்திலும் சொல்லி பார்த்தார்கள், மனதை வருத்தி கொண்டு சொல்லி பார்த்தார்கள், ஒரு குழந்தைக்கு புத்திமதி சொல்வதைப் போல சொல்லி பார்த்தார்கள், உதாரணம் காட்டி சொல்லி பார்த்தார்கள். எதுவுமே அந்த மனிதருக்கு புலப்படவில்லை. என்ன செய்வது? எப்பவும் போலவே இருந்தார். ஒரு நாள் அவங்க நண்பர் ஒருவர், நீ கொஞ்சம் வெளியில் வா, நாம் சென்றுவிட்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு வெளியில் உல்லாசமாக கொஞ்ச நேரம் காரில் ஊர்வலம் வந்து கொண்டே ஒரு ஹோட்டலில் அவருக்கு பிரியமானதை சாப்பிட வைத்துவிட்டு வீட்டுக்கு தகவல் கொடுத்து விடுங்கள், கால் செய்து விடுங்கள், சொல்லிவிடுங்கள், இந்த மாதிரி இரவு எனக்கு எதுவும் சேர்த்து செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பூங்கா பக்கம் போனார்கள். அங்கு உட்கார்ந்து ஒரு உதாரணமாக ஒன்று சொன்னார். எதற்கும் நீ வருந்தக்கூடாது, வருந்தினால் வேலையாகாது. அதாவது நீ மிகவும் இனிப்பாக பேசினால், இனிப்பாக நடந்து கொண்டால், நல்லதையே செய்து கொண்டிருந்தால் அவர்கள் உன்னை பிடித்து கொண்டு விடுவார்கள், உனக்கு மீண்டும் மீண்டும் துன்பத்தை தருவார்கள். நீ கசப்பாக பேசினால், கடும் சொல் பேசினால், எதுவும் உபகாரம் செய்யவிட்டால் உன்னை ஓரம் கட்டி விடுவார்கள். நீ அனைவரிடமும், வீட்டிலாகட்டும், அக்கம் பக்கமாகட்டும், உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், பொது மனிதர்களாகட்டும், யாரிடமுமே நீ ஒரு உப்பாக இருக்க வேண்டும். உப்பாக இருந்தால், இப்போ சாப்பாட்டிற்கு ஒரு தயிர் சாப்பாட்டுக்கு கூட என்ன செய்வார்கள்? அதிகமாக போட்டால் அதனுடைய ருசி போய்விடும், குறைத்து போயிட்டாலும் அதனுடைய ருசி போய்விடும். உப்பாக இருந்தால் அளவாக உன்னை பயன்படுத்துவார்கள். நீயும் நன்றாக இருக்கலாம், உனக்கு துன்பம் இருக்காது, அவர்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது என்று சொன்னார். இவர், சரி, அதன்படியே நான் இனி நடந்து கொள்கின்றேன், எனக்கு இனி மன உளைச்சலும் குறைவாக இருக்கும், நானும் மன நிம்மதியாக மனிதனாக வாழ முற்படுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வரும் வழியில் ஒரு வறுமையில் வாடுபவர் ஒருவர் காசு கேட்டார். ஒரு டப்பாவை வைத்து கொண்டு காரில் ஏறுவதற்கு முன்பு, நீ எல்லாம் இவ்வளோ நீட்டாக இருக்கிற, நல்ல திடகாத்திரமாக இருக்க, போய் உழைச்சி சாப்பிடக்கூடாதா? சி, அப்படி என்று விட்டார். பழக்க தோஷம் அப்படி. உடனே அந்த ஆளுக்கு கோபம் வந்து விட்டது. நீதான் பிச்சைக்காரன், அதாவது உன் வாயில் நல்ல வார்த்தைகள் வரவில்லை,
நல்ல வார்த்தைகள் வந்தால் நீ உயர்ந்த மனிதன், பணக்காரன். உன் வாயில் அருவருப்பான வார்த்தைகள் வருகின்றதல்லவா, நீ ஒரு பரம ஏழை, என்னை விட வறியவன், நீ ஒரு பிச்சைக்காரன், சி அப்படின்று அவன் அதைவிட வேகமாக துப்பிவிட்டான். எல்லோருக்கும் மத்தியிலும் மிகவும் கேவலமாகிவிட்டது இந்த மனிதருக்கு. மன உளைச்சல் உடலை பாதித்து விட்டது. பிபி வந்து விட்டது. மருத்துவரிடம் சென்றதற்கு, இன்னும் பிபி அதிகமாக இருந்தால் பக்கவாதத்திற்கு வழிவகுத்திருக்குமே, அப்படி என்ன சம்பவம் நடந்தது என்று கேட்டார். இவர் சொன்னார், நண்பர் இந்த மாதிரி சமாச்சாரம் என்று. எதற்கும் வாய்விடக்கூடாது, எதற்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கடைசியாக இருக்க வேண்டும். எதற்கு அனாவசியமாக யாரைத்தான் எதற்கு பேச வேண்டும், இது தவறல்லவா என்றார் மருத்துவர். மருத்துவர் இவ்வளோ சகஜமாக நம்மை இப்படி அதிகாரத்தோடு பேசிவிட்டாரே என்று, நீங்கள் யார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அந்த டாக்டரையும் பேசிவிட்டார். முடிந்ததா? மறுமுறை அந்த மருத்துவரிடம் செல்ல இயலாது. கெட்டிக்கார மருத்துவர். நண்பர் சொன்னார், நம்ம ஊரிலேயே இவர் கெட்டிக்காரர், இந்த இடத்துக்கு வந்து இவரையும் கெடுத்து கொண்டாயே என்று. உன்னை திருத்த முடியாது என்று நண்பர் வெறுத்து கொண்டார். நண்பர் வெறுத்து கொண்டதுக்கு இவர் மிகவும் மனம் நொந்து விட்டார். மறுபடியும் பிபி அதிகமாகி பக்கவாதமே வந்துவிட்டது. இன்னும் கேவலமாகிவிட்டார். கேவலத்துக்கு மேல் கேவலம். காரணம் வாய். அந்த வாய் அதிகமாக பேசியதால் அனைவரையும் துன்பத்தில் ஆளாக்கியது. அந்த துன்பம் அத்தனையும் இவரை தாக்கிவிட்டது. ஆகவே யாரையும், தனக்கு எந்த அதிகாரம் கொடுத்தாலும் யாரையும் கண்டபடி வாய்க்கு வந்தது பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததை பேசினால் ஒரு சிலர் விட்டு கொடுப்பார்கள், ஒரு சிலர் அதற்கு 2 மடங்காக பேசி கேவலப்படுத்தி விடுவார்கள். இந்த வாய் உனக்கு தேவையா? நண்பர் நேரில் கேட்க முடியாமல் ஒரு கடிதத்தில் எழுதி வைத்து விட்டார். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்து விட்டார், வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து விட்டார். என்ன செய்வது? இந்த ஆளை திருத்த முடியாது என்று எல்லோரும் வருந்தினார்கள். இது ஒரு திருந்தா கேஸ் என்றார்கள். உட்கார்ந்து வீல்சேரில் உட்கார்ந்து கொண்டு வாயை கோணித்து கொண்டு சாப்பிட முடியாமல் திணறினார். தற்கொலை செய்து கொண்டு விடலாம் என்று யோசித்தார். குடும்பத்தார் இந்த சூழ்நிலை வேண்டாம், உன் எண்ணத்தை மாற்று, உன் எண்ணத்தை மாற்று என்று துடித்தார்கள். குடும்பத்தார் துடித்தார்கள். அதில் ஒருவர் சொன்னார், உன் எண்ணங்களை மாற்று, உன் எண்ணங்களை மாற்று, இனிமேலாவது மாற்று. தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மரண வேதனைக்கு ஆளாவாய், பேய் பிசாசாக சுற்றி திரிவாய். இந்த வேதனை இதோடு முடித்துக்கொள், மீண்டும் கெட்ட வழியில் உலா வராதே, வேண்டாம் என்று புத்திமதி சொன்னார்கள். வாய் பேச முடியாது, மனதுக்குள் நொந்து கொண்டு இருந்தால் இன்னும் மூளை பாதித்துவிடும், இன்னும் சிக்கலாகிவிடும். அதனால் மனதை சமாதானப்படுத்தி கொண்டார். அதாவது டிவி பார்ப்பதும் உறங்குவதும் நேரத்துக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதும் இப்படியாக காலத்தை ஓட்டி கொண்டார். வயதும் ஏறிவிட்டது. கடவுளை நினைத்து கொண்டார். இத்தனை காலம் நான் வீணாக இருந்து விட்டேன், இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். யார் யாரை என்னென்ன வார்த்தைகளால் பேசினாரோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அதாவது மனிதனாக பார்த்தால் திருந்தலாம், திருந்த முடியாமல் இல்லை. எதுவுமே நம் கையில் உள்ளது, எதுவுமே நம் கையில் உள்ளது. இதைத்தான் மனிதர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். நன்றி. தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது வி.எஸ். ரோமா.